இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் அக்டோபர் 23ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் திருநாள். விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, துவித்தியை திதி. துவித்தியை திதியில் பொதுவாக நம்ம என்ன விசேஷமான பலன்கள்னா, துவித்தியை திதியே விசேஷமான பலன் தான் கொடுக்கும். மாங்கல்ய தாரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணுடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறக்கூடிய நாழிகையில் துவித்தியை திதி ஓடணும். ஓடுச்சுன்னா அந்த மாங்கல்யத்துக்கு பலம் அதிகம், வாழ்க்கையுடைய சந்தோஷம் ரொம்ப அதிகமாக நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதுங்கிறே ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுது. நான் அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, சந்தோஷமான கல்யாணங்கள் எதுவாக இருந்தாலும் துவித்தியை திதி அன்றைக்கி நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது ஜெயிக்கும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம், அதுலேயுமே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அறிவுத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள். எப்போல்லாம் அந்த சூரியன் புதன் சந்திரன்லாம் கனெக்ட் ஆதோ, செவ்வாயோட சேர்ந்ததோ கண்டிப்பாக மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் பயங்கரமான முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். நிறையா பேர் இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறையா பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வியாபாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுலேயுமே தடையே இருக்காது. தடையில்லாத வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், அஜீரண கோளாறுகள், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மூன்றுமே இன்றைய நாள் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுக்குள்ளேயே அரசியல் நடக்கும். அது பண்ணுறதே நான் தாண்டாங்கிற மாதிரி எல்லாத்தையுமே செய்யறதே நீங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்துன்னா அந்த இடத்துல அரசியல் இல்லாமல் எப்படி? வீட்டுக்குள்ளேயே நடக்கும். உங்கள் பையன் மூலியமாக நல்லது நடக்கும். நிறையா நல்லது நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு திடீர் ஏற்றத்தை கொடுக்கும். சில பேர் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு மனசில் கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சில பேருக்கு. இதெல்லாமே இந்த வாரம், இந்த நாள், அடுத்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உட்கார போகிறீங்க. மிகப்பெரிய வலிமை, மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இன்றைய நாள். அதுவும் ஆண்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பெங்க நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு, பில்டிங், ஆர்கிடெக்சர், ஜல்லி மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அமோகமான ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி நடக்காத காரியங்கள் இன்றைய நாள் நடக்கும். எதுலையாக இருந்தாலும் பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது. அந்த ப்ராக்டிகாலிட்டி இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள். யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, ப்ரூஃப் கேட்பீங்க. அது உங்களுடைய விதானம். ஏன்னா குருன்னாவே ப்ரூஃப். யூ டாக் ஓன்லி. அதாவது 4 வார்த்தை பேசுகிறாருங்க, நான் நறுக்குன்னு இருக்குங்கன்னு சொல்கிற மாதிரி இன்றைய நாள் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து ஓவியத் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நல்லா இருக்கும். கடை வீதிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, கடையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். எந்த விஷயமே கொடுக்கல் வாங்கல மிகப்பெரிய ஏற்றத்தையும் நல்ல ஒரு வெற்றியும் காணக்கூடிய அற்புதமான நாள். மனசில் சங்கடமே இருக்காது. தெளிவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்களும், ஒரு சில பேருக்கு ஆன்லைன் மூலியமான வியாபாரங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவகுமார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன லாபங்கள் எப்படி கொடுக்கறதோ அதே மாதிரி இன்றைய நாள் நல்ல விஷயத்துக்கு செலவுகள் செய்வீங்க. யாருக்காரு பணம் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு ஜலதோஷம், சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கும் அவளுக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் மருத்துவர்களுக்கு யோகமான நாள்.
அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அரசாங்க உத்தியோகிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுவாக இருந்தாலும் யதார்த்தமாக இருக்க மாட்டீங்க. 100% என்ன இருக்கோ அது அப்படியே ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய உண்மையை மட்டுமே உறக்க சொல்லக்கூடிய அற்புதமான நாள். மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருப்பீர்கள். எந்த விஷயத்துலையுமே நேர்மையாக இருப்பீங்க. இதுதான் கரெக்ட், இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு நேர்மை இருக்கும். தேவையே இல்லாத கவலை, தேவையே இல்லாத பயம் இதெல்லாம் இருக்காது. ஒரு டெம்பர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தில் நிலச்சி நிற்கணும்னா ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கணும். அது இன்றைய நாள் உங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வேலையில் இன்றைய நாள் வந்து முக்கியமாக கெட்டிக்காரத்தனமாக ஒரு வேலையை முடிக்க போகிறீங்க. அமோகமான நாள். ஒரு சில பேருக்கு பெரிய பதவிகளும் பெரிய கௌரவம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் எந்த மாதிரி நடக்குதோ அதே மாதிரி எதிர்பாராத தனலாபங்களும் கொடுக்கும். 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி லக்னத்திலிருந்து 12ஆம் இடம். அப்போ யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா அது எப்போ நீங்கள் செலவு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால் இன்சூரன்ஸ் மூலிமா பணம் வரும். ஒரு சில பேருக்கு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எதிராக இருக்கே சங்கடங்கள் கொடுக்கறது, ஏன்னா அது என்ன நாள் சரியாக போயிடும். வெளியூர்லேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து ஒரு முக்கியமான நபர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல தெரிஞ்சவர் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இதில் ரொம்ப முக்கியமாக சூக்ஷ்மமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கௌரவம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ரெடியாக இருக்கணும் பிரச்சனைக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள். லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, சூரியன் செவ்வாய் சந்திரன் புதன், மிகுந்த லாபத்தையும் அபாரமான திருப்தியும் கொடுக்கக்கூடிய நாள். நிறையா பேருக்கு இந்த நாள் பெண்கள் மூலியமாக அதிர்ஷ்டம், பெண்களுக்கு ப்ரமோஷன். ஒரு சில பேர் பாட்டி ஆவீங்க, ஒரு சில பேர் அம்மா ஆவீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். நிறைய பேருக்கு இந்த நாள் போனஸ்லாம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ரா பணம், அந்த எக்ஸிகூட்டிவ் இன்கம்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு வேகமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். எல்லா நாளும் இப்படி இருக்கிறது கிடையாது. ஒரு சில நாட்கள் இப்படி இருக்கும். 2வது குரு பார்வை எப்போ வந்ததோ அந்த நாள்லேருந்து நீங்கள் சும்மா தகதகான்னு பண்ணுறீங்க. பயங்கர அறிவு கூர்மை, பயங்கர சந்தோஷம், பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு விட்டு போகிறது, மனசு தெளிவாக இருக்கிறது, எந்த பயமும் இருக்காமல் இருக்கிறது, பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நாள் எல்லாத்துலேயுமே மேன்மை, எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். துர்காலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ராஜகிரகமாக மாறுகிறது. கூடவே 2 ராஜகிரகங்கள் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள், பிரச்சனைகள், பஞ்சாயத்துக்கள், கோர்ட் ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும், அதில் டவுட்டே கிடையாது. யதார்த்தமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் வந்து எந்த விஷயத்தையுமே போராடாமல் ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நடக்கும். அது இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. டைம் நல்லா இருக்கும்போது யாரும் உங்களை என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இன்றைய நாள் உங்களுக்கு உருவாக போகிறதுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அஷ்டமத்திலேயே போய் சந்திரன் இருந்தாலும் ஒரு குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது, பாக்கியத்தில் உங்களுக்கு குரு இருக்கும்போது, பஞ்சமத்தில் குரு இருக்கும்போது பாதிப்புகள் இருக்காது. இன்றைய நாள் அதுதான் நடந்துட்டுருக்கு. எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிக்கல்கள்லேருந்து நம்ம வெளியே வருவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நேர்மையாக பல காரியத்தை முடிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். சின்ன சின்ன சறுக்கல்கள் கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு அஜீரண கோளாறு, சில பேருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டனா முதல் ராசி லக்னம் மேஷம், சிம்மம், தனுசு. இந்த 3 ராசிகளுக்கும் அற்புதமாக இருக்குது. எல்லாமே நல்லது நடக்கும், தைரியமாக இருங்க. மற்ற எல்லாருக்குமே இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.